சேலத்தில் தன்னை பார்த்து குறைத்த நாயை நகராட்சி ஊழியர்களை ஏவிவிட்டு அடித்து கொஞ்ச நகராட்சி ஆணையாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விலங்கு நல ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேட்டூர் நகராட்சி பொதுப்பணித்துறை குடியிருப்பில் வசிக்கும் கோபால் என்பவர் பூலாம்பட்டி காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணிபுரிந்து வருகிறார். அவர் வீட்டில் செல்லமாக வளர்த்து வந்த நாய் எதிரே உள்ள குடியிருப்பில் வசித்து வரும் மேட்டூர் நகராட்சி ஆணையாளரை பார்த்து அடிக்கடி குறைத்துள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த நாராயணன் மேட்டூர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் நாயை பிடித்து சென்ற நகராட்சி ஊழியர்கள் நாயை அடித்து கொன்று தெருவில் இழுத்து சென்றனர். இச்சம்பவத்தை அங்கிருந்த இளைஞர்கள் சிலர் செல்போனில் வீடியோ பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பரவவிட்டுள்ள நிலையில் நகராட்சி ஆணையாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விலங்குகள் நல ஆர்வலர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். ஒரு அரசு அதிகாரியாக இருந்துக்கிட்டு பொதுமக்களை பாதுகாக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரி, ஒரு நகராட்சி ஆணையாளர் தன்னுடைய வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய வளர்ப்பு நாயை, அதுவும் வளர்ப்பு நாயை அவருடைய அனுமதி இல்லாமல் அந்த நாயை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வீட்டுக்குள்ளே புகுந்து அந்த நாயை இழுத்துட்டு வந்து அவங்க வீட்டு முன்னாடியே வச்சு கொண்டிருக்காருன்னா அவருடைய ஒரு மிருகத்தரமான செயல் அதில் தெரியுது. எனவே அவர் பார்த்தீங்கன்னா மிருகவதை தடை சட்டத்தில் அவர் உடனடியாக கைது செய்து அவரை பதவி நீக்கம் செய்யணும். இன்னைக்கு நாடு முழுவதும் அல்லது மேட்டூர் நகராட்சியில் பல்வேறு இடங்களில் இது போன்ற வெறி நாய்கள் சுற்றி திரிந்தாலும் கூட அது சம்பந்தமான பல புகார்கள் வந்த பொழுதும் கூட நடவடிக்கை எடுப்பதற்கு தயாராக இல்லை இந்த ஆணையாளர். ஆனால் தன்னை பார்த்து குறைத்தது என்கின்ற காரணத்திற்காக ஒரு வீட்டு வளர்ப்பு நாயை இது போன்ற ஊழியர்களை விட்டு அடித்து கொன்றக்கூடிய சம்பவம் என்பது ஒரு துரதிருஷ்டமானது. அவருடைய நடவடிக்கை என்பது மிக கண்டிக்கத்தக்க வகையில் அவருடைய நடவடிக்கை என்பது இருக்கிறதுங்கிறத நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம்.